ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க சுமையா மேம் பேசுறேன். ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் நினைச்சு ரொம்ப பயமா இருக்குங்களா? அப்படியா ராகுல்? பயப்படவே பயப்படாத கண்ணா. நான் ஆல்ரெடி யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், 8 மார்க்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி மார்க் அலாட் பண்ணுவாங்கன்னு. ஸோ அது அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸை போயிட்டு நான் கொடுத்துருக்க 2 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் எல்லாம் மட்டுமே நீங்க போட்டு பார்த்தாலே அஷ்யூரன்ஸா 90 அபவ் வாங்கலாம். சரிங்களா? யாரெல்லாம் 100 சென்டம்க்கு எய்ம் பண்ற பசங்க கூட நான் போட்டிருக்க 2 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணிட்டு அதுவே நல்லா போட்டு பார்த்தாலே நல்லா ஸ்கோர் பண்ணலாம். 100% அஷ்யூரன்ஸ். ஏன்னா நான் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் நான் அதை இம்பார்ட்டன்டா ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். சரிங்களா? பயப்படவே பயப்படாதீங்க. அண்ட் ஏன்னா அப்படியே புக்கு ஃபுல்லா 3000 அபோவ் சம்ஸ் இருக்கு. எப்படி நான் சால்வ் பண்றதுலாம் நினைக்காதீங்க. புரிஞ்சுக்கோங்க முதல்ல கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க, ஃபார்முலா என்ன வரும், என்ன ஸ்டெப்ஸ் புரிஞ்சாலே நீங்க கம்பல்சரியா 95 அபோவ் வாங்கலாம். சரிங்களா பசங்களா? பயப்படாத கண்ணா ராகுல். நான் போடுற 2 மார்க், 5 மார்க் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே வா. நீ நல்லா ஸ்கோர் பண்ணலாம். சரியா? ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னை பார்க்க போறோம். ஸோ ஹவு மெனி மார்க்ஸ் தேவர் அலாட்டட் ஃபார் 1 மார்க் 2 மார்க் 5 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க்ஸ். 1 மார்க் எவ்வளோ மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க, 2 மார்க்ஸ் எவ்வளோ மார்க் வரும், என்ன கொஸ்டின் வந்து கம்பல்சரியாக கேட்பாங்க, 5 மார்க்ஸ் எவ்வளோ வரும் அண்டு 8 மார்க்ஸ் எப்படி வரும்னு சொல்லி தான் பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன் 10th ஸ்டாண்டர்ட். டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ் தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும். 1 மார்க் மட்டும் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 14 வந்து மல்டிபிள் சாய்ஸ் டைப்பில் வரும். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி வரும் 1 மார்க். அதில் மோஸ்ட்லி 10 to 12 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா புக்கு பேக் இருக்குது பார்த்தீங்கன்னா ஈச் எக்ஸசைஸ் சாப்டருக்கு பின்னாடி ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து மோஸ்ட்லி 10 to 12 1 மார்க் கேட்டுடுவாங்க. ரிமைனிங் 13 and 14 ரிமைனிங் 2 1 மார்க்ஸ் வந்து கிரியேட்டிவாக கேட்பாங்க. புக் இன்சைட்லேருந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் ஏதாவது கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாலாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கிரியேட்டிவாக வந்து கேட்பாங்க. யாரெல்லாம் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இது கூட சேர்த்து புக் இன்சைடில் இருக்க ஃபார்முலாஸு அங்கே ட்ரை தீஸ்லாம் சைடில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அதை கூட நல்லா போட்டு பாருங்க. சரிங்களா? அண்ட் 2 மார்க் பார்த்தீங்கன்னா 15 to 28 2 மார்க்ஸ். டோட்டலாக 13 2 மார்க்ஸ் வரும். உங்களுக்கு எவ்வளோ வரும்? டோட்டலாக 13 2 மார்க்ஸ் வரும். அதில் 28th வந்து கம்பல்சரி கொஸ்டின். அது வந்து சாய்ஸே கிடையாது. நீங்கள் மஸ்ட் அதுதான் அட்டன் பண்ணி ஆகணும். ப்ளஸ் ரிமைனிங் வந்து 9 கொஸ்டின் அவுட் ஆஃப் 12. ஏன்னா 13ல வந்து ஒன் கம்பல்சரி போயிடுச்சுன்னா ரிமைனிங் 12 கொஸ்டின்ஸ் வரும். அதில் எனி 9 தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ டோட்டலாக இங்கே உங்களுக்கு எவ்வளோ மார்க் கிடைக்கும்? 10 கொஸ்டின், ஈச் கொஸ்டின் கேரி 2 மார்க். யூ ஹாவ் டு கெட் 20 மார்க்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 14 கொஸ்டின், ஈச் கேரிஸ் 1 மார்க். யூ ஹாவ் டு கெட் 14 மார்க். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 5 மார்க் பார்த்தீங்கன்னா 29லேருந்து 42 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க. அதில் வந்து 42 கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ். சரிங்களா? அதுலேயே வந்து கம்பல்சரி ஆயிடுச்சா எனி 9 தான் கேட்பாங்க. ஸோ இதுதான் டோட்டலாக 13 கொஸ்டின்ஸ் இருக்கும். 13ல் 1 கம்பல்சரி போயிடுச்சுன்னா ரிமைனிங் 12 அவுட் ஆஃப் 9 நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின், ஈச் கேரிஸ் 5 மார்க். யூ ஹேவ் டு கெட் 50 மார்க்ஸ். ஓகே. அண்ட் லாஸ்ட் 8 மார்க்ஸ். 8 மார்க்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஜாமெண்ட்ரி அண்ட் கிராஃப் அதுதான் கேட்பாங்க. 43ல வந்து ஆர் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க ஏ அண்ட் பி. ஸோ ஜாமெண்ட்ரி மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. 3ல ஏதாவது 2 டைப் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு டைப் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. நோ ப்ராப்ளம். அதில் ஏ அண்ட் பி ஆப்ஷன்லாம் அந்த நீங்கள் படிச்சிருக்க 2 டைப்பில் ஒன்று வந்துடும். ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சேம் கிராஃப் கூட அதே தான் எய்தர் டைப்பில் தான் கேட்பாங்க ஏ அண்ட் பி. ஸோ வந்து கிராஃப் 2 டைப்ஸ் இருக்குது. ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒன்று கூட நல்லா பார்த்தாலே போதுமானது. சரிங்களா? ஸோ 43 வந்து 44 ரெண்டுமே வந்து ஈச் ஒரு கொஸ்டினுக்கும் 8 மார்க்ஸ் கேரி ஆகும். ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ மார்க்ஸ் இங்கே வரும்? 16 மார்க்ஸ். ஈச் கொஸ்டினுக்கு 8 மார்க்ஸ். ஸோ யூ ஹேவ் டு கெட் 16 மார்க். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 70 70 84 ஆட் பண்ணால் 100. ஸோ டோட்டலி யூ ஹேவ் டு கெட் 100 மார்க்ஸ். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் 90 அபவ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸ்லாம் வந்து அவ்வளோலாம் கஷ்டமே கிடையாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன அப்லோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க். ஸோ எந்தெந்த சாப்டரில் எத்தனை 1 மார்க்ஸ் வரும், சேம் எந்த சாப்டர்லேயும் 2 மார்க்ஸ் வரும், எந்த மாதிரியான 5 மார்க்ஸ்லாம் வரும், எந்த சாப்டரை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்தாலே ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாங்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் வந்து அதையும் பாருங்கள். என்னுடைய வீடியோவே நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா
என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த ஒரு நியூ வீடியோ போட்டாலும் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.